வணக்கம் நண்பர்களே. காரா பூந்தி எப்படி செய்கிறாங்கன்னு உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஆனால் காரா பூந்தி எப்படி உப்பு காரம் அந்த பூண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ பார்த்துங்க, நல்ல ஒரு பெரிய தார்பாயை ஒன்று எடுத்துகிட்டு போட்டு இருக்கிற காரா பூந்தி எல்லாத்தையும் எடுத்து அதில் மேலே கொட்டிடுவாங்க. தார்பாயில் கொட்டிடுவாங்க. கொட்டினதுக்கு அப்புறமேட்டு எண்ணெயில் பொரித்த மல்லாட்டை மேலே பரவலாக கொட்டி விட்ருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளை நல்லா பரவலாக கொட்டி விட்ருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சால்ட் உப்பை நல்லா பவுட்ரு ஆக்கிடுவாங்க. இன்னும் நல்லா பவுட்ரு ஆக்கிடுவாங்க. மிக்சியில் போட்டு அதை எடுத்து மேலே அப்படியே பரவலாக கொட்டி விட்ருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பூண்டை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்குவாங்க. அரைச்சி அதையும் பரவலாக கொட்டி விட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று படுற மாரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் காரா பூந்தி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகும். எந்த அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூளும் நல்லா தூக்கலாக போடுறோமோ அந்த அளவுக்கு காரா பூந்தி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இதில் கருவேப்பிலை போடலை, கருவேப்பிலை வரலைன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை போடலை. அந்த கருவேப்பிலை போட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே கம்பெனியில் தயார் பண்ணுற காரா பூந்தி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சுவிஸ் ஸ்டாலுக்கு சின்ன சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் இங்கேருந்து பாக்கெட் போட்டு அமுச்சு விட்ருவாங்க. காரா பூந்தி தாங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் பூண்டுலாம் போடுறாங்களா, நல்லா வாசனையாக இருக்கும். எந்த அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா காரமாக தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மிச்சரு, காரா பூந்தி, காரா சேவு, முறுக்கு, எல்லா விதமான ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ காரா பூந்தி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மேலே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் காரா பூந்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க.